தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அம்பாசமுத்திரத்தில் வைகோ போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மதிமுக கடந்த 10 ஆண்டு காலமாக திமுக கூட்டணியில் ஒட்டுண்ணி போன்று இருந்தது. திமுகவிடம் 10 ஆண்டுகள் கூட்டணியிலிருந்து ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்தது. தற்பொழுது திமுக எதிர்க்கட்சி வரிசைக்கு வந்ததால் திமுக கூட்டணியிலிருந்து விலகி தற்பொழுது தமிழக வெற்றிக்கழக கூட்டணியில் இணைந்துள்ளது. தமிழ்நாட்டில் 6 சட்டசபை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. அதில் குறிப்பான தொகுதி அம்பாசமுத்திரம் தொகுதி. நாயுடு சமூகத்தினர், குறிப்பாக தெலுங்கு சமூகத்தினர் கணிசமாக வசிக்கின்ற பகுதி. இங்கே வைகோவை நிறுத்தினால் வெற்றி பெறலாம் என்று தமிழக வெற்றி கழகம் கணித்துள்ளது. அதன்படி அம்பாசமுத்திரம் தொகுதி தவேகா கூட்டணி வேட்பாளராக வைகோ களமிறக்கப்படுகிறார் என்று கூறப்படுகிறது. தற்பொழுது வைகோ எந்த பதவியிலும் கிடையாது. வைகோவை பொறுத்தவரை ஏதாவது ஒரு பதவியில், எம்பி பதவியில், ராஜ்யசபா எம்பி அல்லது மக்களவை எம்பி இரண்டில் ஒட்டி கொண்டிருப்பார். தற்பொழுது எந்த பதவியும் இல்லாமல் உள்ளார். தற்பொழுது அம்பாசமுத்திரத்தில் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அம்பாசமுத்திரத்தில் அவர் வெற்றி பெற்றால் முதல் முறையாக தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்படுவார் வைகோ. ஏற்கனவே 1996ஆம் ஆண்டு அவர் விளாத்திகுளம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் வைகோ போட்டியிடுகிறார்.